சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா, ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல இந்த மாசி மாதமும் கன்னிராசி அன்பர்களுக்கு அவமானங்களையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட தவற விடுறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தொடர்ச்சியா மன நிம்மதியை தொலைச்சிட்டு ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னி ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல நீங்க பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துட்டு வரீங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையவே இல்லை. தினம் ஒரு பிரச்சனை, புது பிரச்சனை, நிறைய நெருக்கடி, மனக்கவலைகள், மன அழுத்தம், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் கடந்த 4 வருஷமா உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மன நிம்மதியோ அல்லது மன மகிழ்ச்சியோ இந்த 4 வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அதாவது கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்பட்டு மனசு வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் சொந்த தொழிலை கைவிட்டுட்டு கடனாளிகளா மாறி இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா கூலி வேலைகளுக்கு போக வேண்டிய ஒரு சூழலை சந்திச்சிருப்பீங்க. அதுவே உத்தியோகத்துல இருக்கிறவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 வருஷ காலத்துல வேலை இழப்பு சந்திச்சிருப்பீங்க. வேலை பார்க்கிற இடங்கள்ல நிறைய பிரச்சனைகளையும் அவமானங்களையும் சந்திச்சிருப்பீங்க. ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் வேலை செய்யற இடங்கள்ல வீண் பழிகளை சுமந்து அவமானப்பட்டு வெளியே வந்திருப்பீங்க. இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல மாட்டி நீங்க மன நிம்மதியை தொலைச்சிட்டு ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அந்த பிரச்சனையோடவே நீங்க போராடிக்கிட்டும் இருக்கீங்க. இந்த போராட்டத்தாலேயே இயல்பான ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியல, மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையையும் சமீப காலமா உங்களால வாழ முடியல அப்படின்னு சொல்லுவேன். இப்படி ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மத்தியில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாசி மாதம் இருக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் மட்டுமே சந்திச்சு வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப சூப்பரான ஒரு மாதமா இருக்க போகுது. உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில இவ்வளவு நாளும் ராகு பகவான் உட்கார்ந்துகிட்டு உங்க குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார், பிரிவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாவே குடும்ப வாழ்க்கையில நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் ராகு பகவான் ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். ஆனா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானோட இணைஞ்சி சுக்கிர பகவானும், அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டதிபதியான சுக்கிர பகவானும் மீன ராசியில உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கிற காரணத்தால இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில ரொம்ப பெரிய அளவிலான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. சுக்கிர பகவானுக்கு மீன ராசி உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற சுக்கிரன் உங்க குடும்ப வாழ்க்கையில எதிர்பாராத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கட்டாயமா கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இந்த மாசி மாசத்துல மீன ராசியில சுக்கிர பகவானும் ரிஷப ராசியில குரு பகவானும் இருப்பாங்க அப்படிங்கறதால குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அருமையான யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த யோகத்தால கன்னிராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் முழுக்கவே உங்களோட வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில யோகங்களையும் வாய்ப்புகளையும் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இது நாள் வரைக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் சரி உங்க வாழ்க்கை துணை அந்த விஷயத்தை குறை சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எந்த வகையிலையும் உங்களுக்கு ஆதரவா இருந்திருக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவும் உங்களுக்கு பெரிய அளவுல பிரயோஜனம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. ஆனா இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தால உங்க வாழ்க்கை துணை உங்களை முழுமையா புரிஞ்சுக்க கூடிய வாய்ப்புகள் இந்த மாசி மாசத்துல கண்டிப்பா உருவாகும். நீங்க இது நாள் வரைக்கும் செஞ்சுட்டு வந்த தவறுகள் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு உங்க வாழ்க்கை துணை உங்களை முழுமையா ஏத்துக்க போறாங்க. உங்களுக்கு அனுசரிச்சு
அனுசரணையா இருக்க போறாங்க. ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாவே எதிர்பாராத வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இன்னும் ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவும் நல்ல விதமான ஆதரவு இந்த மாசி மாசத்துல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லுவேன். இதனால நீங்க குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி கீரியும் பாம்பும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசி மாசத்துல உங்க வாழ்க்கை துணை கூட பக்கத்துல அமர்ந்து 10 நிமிஷம் பேசுறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்த்துக்க முடியும். சப்போஸ் நீங்க உங்களோட வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க சின்னதா ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, கிரக அமைப்புகள் உங்களுக்கு அந்த முயற்சியில பெரிய அளவிலான வெற்றியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் என்னதான் சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சுக்கிர பகவானோட இணைஞ்சு ராகு பகவானும் இருப்பாரு அப்படிங்கிற காரணத்தால காதல் சம்பந்தமான உறவுகள்ல இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இந்த மாசி மாசத்துல ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கணும். காதலர்களுக்கு மத்தியில அதிகமான மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்க திடீர் பிரிவுகளை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த மாசி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இந்த மாசி மாதத்துல உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட தனாதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு இருப்பாரு அப்படிங்கறதால மாதத்தோட முதல் 15 நாட்களும் ஒரு சில பண நெருக்கடி உங்களுக்கு கட்டாயமா இருக்கத்தான் செய்யும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கறதும் கண்டிப்பா இருக்கும். ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் குடும்ப தேவைகளை சமாளிக்கிறதுக்காகவோ அல்லது அன்றாட செலவுகளை சமாளிக்கிறதுக்காகவோ கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் கூட மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல கட்டாயமா ஏற்படும். இன்னும் ஒரு சிலர் உங்களோட மருத்துவ சிகிச்சைகளுக்காக கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் கூட இந்த மாசி மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே சமயம் இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட தனாதிபதியான புதன் பகவான் சுக்கிர பகவானோட இணைஞ்சி களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு பண நெருக்கடி பெரிய அளவுல இருக்காது. உங்களோட அன்றாட செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பணவரவு இருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்லலாம். ஒரு சில கன்னிராசி அன்பர்கள் நீங்க வாங்கி வச்சிருக்கிற கடன்கள்ல ஒரு சிறு பகுதியை திரும்ப செலுத்துறதுக்கு கூட மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா சொந்த தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னதான் உங்களுக்கு சுக்கிர பகவான் பலமா இருந்தாலும் தொழில்ல மாற்றங்களை செய்யக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மாசி மாசத்துலயும் உங்களுக்கு இல்ல அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா கேது பகவான் இப்போ வரைக்கும் உங்களோட ஜென்ம ராசியான கன்னிராசியிலேயே உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கறதால நீங்க புதுசா ஏதாவது முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல ஆரம்பத்துல இருந்தே பெரிய அளவுல முட்டுக்கட்டைகள் அப்படிங்கிறது விழுந்துகிட்டே தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா நீங்க பெரிய அளவுல பணத்தை முதலீடா போட்டு ஒரு தொழிலையோ அல்லது ஒரு காரியத்திலேயோ இறங்குறீங்க அப்படின்னா அந்த காரியத்துல பெரிய அளவுல பின்னடைவுகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த மாசி மாசம் நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நினைச்சு தொழில அவசரப்பட்டு எந்த ஒரு மாற்றத்தையும் செஞ்சிடாதீங்க. புதுசா முதலீடு பண்றதா இருந்தாலும் சரி அல்லது தொழில விரிவாக்கம் பண்றதா இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா தொழில வேற இடத்துக்கு மாத்துறதா இருந்தாலும் சரி இந்த மாசி மாசத்துல எந்த ஒரு முயற்சியையும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல என்னதான் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இந்த மாசி மாசத்துல ஓரளவுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னாலும் உங்க குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான விஷயத்திலையும் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்திலையும் நீங்க அதிகபட்ச கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு மாதமாவே இந்த மாசி மாதம் இருக்க போகுது. ஒரு சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க அப்படிங்கறதால உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லயும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கன்னிராசி அன்பர்களுக்கு காலம் கணிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.